இன்பத்து பாலென என் ஐயன் அன்பால் எழுதிய தமிழே, நீ பெண் பால் என நினைத்தே உன்னை அன்பால் தினம் தொழுதேன். பண் பாலனை வளர்த்தே நின் பாலனை ஈர்த்தாய், உன் பாலனை கொடுத்தே இனி சான்றோனாய் வளர்வேன். தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோர்களை வணங்கி, அவையோரே அதில் இருக்கும் பெரியோரே, இன்றைய சிறியோரே நாளைய வரலாறே, எதிர்கால மேதைகளே, வருங்கால தேவைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்று என் உரையை தொடங்குகிறேன். நம் பள்ளி நம் பெருமை என்ற தலைப்பில் நான் இப்பொழுது பேச வந்துள்ளேன். நம் பள்ளி அரசு பள்ளி. என்ன வசதி இல்லை எங்கள் அரசு பள்ளியில், ஏன் சென்று படிக்க வேண்டும் தனியார் பள்ளியில்? இனி அரசு பள்ளி மாணவர்களுக்கே எதிர்காலம். இதை உணர்ந்தாலே உங்கள் வாழ்க்கை பொற்காலம். அரசு பள்ளி எங்கள் பள்ளியின் சிறப்பே எங்கள் ஆசிரியர்கள் தான். தாயன் அன்பு செய்து தந்தையென பரிவு காட்டி சேயன் அணைத்து பேசி செவ்விய அறிவு கூறும் எங்கள் ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? குணத்தில் மெழுகுவத்தியாய், மனத்தில் ஊதிவத்தியாய், மொத்தத்தில் எங்களை பாதுகாக்கும் கொசுவத்தியாய் இருப்பவர்கள் தான் எங்கள் ஆசிரியர்கள். எங்கள் ஆசிரியர்கள் சிற்பி போன்றவர்கள். சிற்பி எப்படி கல்லில் இருந்து சிலையை செதுக்குகிறானோ அதுபோல வெறும் கல்லாக இருந்த எங்களை அன்பு அறிவு என்ற 2 உளிகளை கொண்டு அழகான சிலையாக செதுக்குகிறார்கள். எங்கள் ஆசிரியர்கள் ஏணி போன்றவர்கள். ஏணி எப்படி பிறர் உயரத்தில் செல்ல காரணமாக இருக்கிறதோ அதுபோல நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உயரத்தில் செல்ல எங்கள் ஆசிரியர்கள் காரணமாக இருக்கிறார்கள். எங்கள் பள்ளியின் அடுத்த சிறப்பே சத்துணவு தான். எங்களுக்குண்டு எதிர்கால கனவு, அதை நிறைவேற்றுவது எங்கள் பள்ளியின் சுவையான உணவு. காலை மத்தியம் என 2 வேளை எங்கள் வயிறும் மனதும் நிறைத்து முழு வேளை. காலை கிச்சிடி உப்புமா பொங்கல் பாரு, மத்தியம் கார முட்டையுடன் சுவையான சோறு. இதையெல்லாம் யோசித்து பாரு, எங்கள் பள்ளியில் வந்து சேரு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு தரும் சலுகைகளை அழகாய் சொல்கிறேன் கேளுங்கள். காலணியோடு சீருடையும் சிறப்பாய் நாங்கள் வாங்கிடுவோம். புத்தக பையும் புத்தகமும் எழுத உதவும் உபகரணங்களும் இலவசமாய் நாங்கள் வாங்கிடுவோம். வண்ண வண்ண வரைபடமும் வகையாய் எழுத நோட்டுகளும் என்றும் நாங்கள் வாங்கிடுவோம். வசதியாய் நாங்கள் படித்திடவே ஊக்கத்தொகையும் கிடைத்திடுது. எங்கள் பள்ளியில் நடக்கும் போட்டிகளை எடுத்து சொல்கிறேன் கேளுங்கள். எங்கள் திறமை காட்டிடவே இனிய போட்டிகள் நடந்திடுமே. பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, விளையாட்டு போட்டி இனிதே நடக்குது எங்கள் திறமை காட்டி. வட்ட அளவில் மாவட்ட அளவில் பரிசுகள் பல வென்றுள்ளோம். பள்ளிகளில் எங்கள் பள்ளி உயர்ந்து நாங்கள் நின்றுள்ளோம். எங்கள் பள்ளிக்கு சிறப்பு சேர்ப்பதே கணினி வழி கல்விதான். எட்டா கனியாக இருந்த கணினியை எட்டி நாங்கள் பிடிக்கின்றோம். கணினி மூலம் கல்வி கற்க எங்கள் ஆசிரியர் துணையாய் நிற்க ஆர்வாய் நாங்கள் படிக்கின்றோம். மனனம் செய்து படித்த காலம் மலையேறி போயாச்சு. கணினி மூலம் புரிந்து கொண்டு படிக்கும் காலம் வந்தாச்சு. இவ்விழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, பெற்றோர்களே, உங்களிடம் ஒன்று சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க தயங்கும் பெரியோர்களே, பெற்றோர்களே, இவ்வுலகில் சாதித்த சாதனையாளர்கள் எங்கள் அரசு பள்ளியில் கற்றோர்களே. இன்று அரசு பள்ளியில் தங்கள் குழந்தைகளை சேர்க்க யோசிக்கும் நீங்கள் நாளை அரசு பள்ளியில் தங்கள் குழந்தைகளை சேர்க்கவில்லையே என்று யோசிப்பீர்கள். காலம் மாறப்போகுது, எங்கள் கவலை தீரப்போகுது. வருங்காலம் எங்களுக்கே, வசந்த காலம் எங்களுக்கே. எதிர்காலத்தில் அரசு பள்ளியில் சேர இடமில்லாத நிலைமை வரும். வருமுன் காப்போம் என்று இருங்கள், வந்த பின் பார்ப்போம் என்று இருக்காதீர்கள். அரசு பள்ளி மாணவர்களே, உலகை ஆள பிறந்தவர்களே, அரசு பள்ளி மாணவி என்ற பெருமையோடு படிக்கிறேன். எங்கள் பள்ளியின் பெருமை சொல்ல நேரமில்லை, முடிக்கிறேன். சாறு இல்லாத பழம் ருசிக்காது, வலி இல்லாத வாழ்க்கை ரசிக்காது, தோல்வி இல்லாத செயல் நிற்காது, வெற்றி மட்டுமே என்றும் நிலைக்காது. துன்பம் வரும்போது துவளாது, தோல்வியை கண்டு கலங்காது, வெற்றியோ தோல்வியோ எதுவரையிலும் கடமையை செய்யும். வெற்றி கிடைத்தால் அடக்கம் வரட்டும், தோல்வி கிடைத்தால் அனுபவம் பெறட்டும். இறுதியில் வணங்குவது என் வழக்கம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். உண்மையை உறக்க சொல்லிய என் பள்ளி மாணவி திரு